அப்பவே வராதுன்னு சொன்னல. நான் என்னடா போனேன் நான் அக்கா அண்ணன் கையில தேவியோட வாழ்க்கையில உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? இல்ல கையில ஏய், குடிச்சிட்டு வந்து வீட்டு மாப்பிளைய தள்ளி விட்டுருக்க. ஏய், என்ன ஜென்மடா நீ? ப்பு. ஐயோ இல்ல கையில நான் தாங்க இங்க வரதா இருந்துச்சு. ஆனா அண்ணன் வேதவழி அத்தை வீட்டுக்கு போய் தேவி ஏத்துக்கோங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாமா. விக்னேஷ் மாமா பார்த்து நேர்ல போய் பார்த்து பேச போறேன்னு சொன்னதுக்கு என் கூடயே வந்துட்டாருக்கா. நாங்க 2 பேரும் சமாதானமா தான் பேசணும், பிரச்சனை பொண்ணுன்னு நினைக்கலக்கா. ஆமா ஆனா என்ன ஆனா? என்ன ஆனா? அதான் கண் கூட பார்த்தனே. விக்னேஷன் நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணி வச்சிருக்கிற வேலைய எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எடு, எடு, நம்ம போய் விக்னேஷ பாப்போம் வா. கையில சொன்ன கையில நான் எந்த தப்பும் பண்ணல கையில். அன்பு மாப்பிள்ளைக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம் வாடா. போலாம் வாண்ணே. அவரு காலில் வந்து நான் மன்னிப்பு கேட்கணும்டா மாப்பிள்ள. விக்னேஷ், நீங்க கீழே விழுந்து அடிபட்டதால உங்க எல்போ போன் ஃபிராக்சர் ஆயிருக்கு. டாக்டர் கிட்ட சொல்லி கட்டு போட சொல்றேன். ஓகே டாக்டர். சரியாயிடும். டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. நான் சொன்ன இன்ஜெக்ஷன் போட்டுடுங்க, கட்டும் போட்டுடுங்க ஓகே டாக்டர். டாக்டர். சரிங்களா? ஓகே. ஓகே. ஓகே டாக்டர். தேங்க் யூ. அடுத்த பேஷண்ட்க்கு அப்பாயின்மென்ட் கொடுத்திருக்கேன். அது என்ன எதிர்பார்த்து நீங்க மேனேஜ் பண்ணிடுங்க. டாக்டர். சரிங்களா? இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? கையில ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அவர் கீழே விழுந்ததுல எல்போல அடிபட்டு போன் ஃபிராக்சர் ஆயிருக்கு. ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாம்மா, ஆனா பயப்பட வேண்டியதில்ல. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு டாக்டர் கிட்ட கட்டு போட சொல்லிருக்கேன். அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஆனா அது வரைக்கும் கைய ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம பாத்துக்கணும். இப்ப போய் பார்க்கலாமா? ஷூர், நீங்க போய் பார்க்கலாம். ஓகே வாங்க thanks. சிஸ்டர். வா.